அக்கா அன்புமணி சௌமியா வென்றால் அது அவருக்கான வெற்றி, அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கான வெற்றி, மோடிக்கான வெற்றி. ஐயா ஆமணி வென்றால் அது திமுகவிற்கான வெற்றி, அவருக்கான வெற்றி. அதிமுக வேட்பாளர் வென்றால் அது அவருக்கான வெற்றி. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளை நான் வென்றால் அது உங்கள் வீட்டு பெண்களுக்கான வெற்றி, தமிழ் இனத்திற்கான வெற்றி. வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணிக்கையின் போது முந்துகிறார் என்றால் வீரமங்கை வேலு நாச்சியார் பாராளுமன்றத்திற்குள் செல்கிறார் என்று பொருள். இரண்டாம் சுற்றிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் முந்துகிறார் என்றால் உலகில் முதல் கடற்கரும்புலி அங்கையர் கண்ணி பாராளுமன்றத்திற்குள் செல்கிறார் என்று பொருள். மூன்றாம் சுற்றிலும் நாம் தமிழர் கட்சி தனக்கு அடுத்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை விட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றால் பல சீமான்கள் பாராளுமன்றத்திற்குள் செல்கிறார்கள் என்று பொருள். எனவே இந்த தர்மத்தின் வெற்றியாக தர்மபுரியின் வெற்றியை இந்த எளிய மகளுக்கு, தமிழ் மகளுக்கு, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் மைக் சின்னத்தில் வாக்களித்து அந்த வெற்றியை எங்களிடம் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். நாளை தர்மபுரியின் தேர்தல் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், அது எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். நாம் தமிழர். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய எண், வரிசை எண் வாக்கு பெட்டியில் 4வது இருக்கும், 4வது இடத்தில் இருக்கும். முதல் பெட்டியில் 4வது வரிசையில் இருக்கும் ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னம். நன்றி.